ஹாய் வணக்கம் மக்களை வெல்கம் டு மை சேனல். காலையில் 8 சவாரிக்கு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு சவாரி எடுத்துட்டோம். எங்கன்னு பார்த்தா ராயப்பேட்டை தான், ட்ராப்பு லோக்கல் தான். காலையில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னடான்னு கேட்குறேன், இந்தியா வந்து வேர்ல்டு கப்பை வின் பண்ணிட்டாங்க. வேற லெவலில் வேற மாதிரி எண்டிடுச்சு. அதனால காலையில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மக்களே. இப்போ வாங்க கஸ்டமர் பிக்கப் பண்ண போகிறோம். கன்னிங் சைடில் தான் நிற்கிறாங்களா. பிக்கப் பண்ணிட்டு உடனே அமீர் மகள் தான் ட்ராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ கேஸை போட்டு நெக்ஸ்ட்டு சாரி பாலாம் மக்களே. கேஸை போட்டு சென்டரில் வந்துட்டோம் மக்களே. பாலக்காடு ட்ரெயின் வந்துடுச்சு. வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மக்களே. சென்ட்ரலில் யாருனா இருக்கீங்களா அந்த டைம்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் டைம் பார்த்தீங்கன்னா 3:40க்கு இருக்கேன், 3:50க்கு இருக்கேன் மக்களே. பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தா சென்ட்ரல் வந்து நங்கநல்லூர் தான் வந்த மக்களின் லாஸ்ட்டு சாரி பார்த்தா இனிமேல் என்ன சொல்லணுங்கிறேன்னா கிலோமீட்டருக்கு எவ்வளோ தந்தாங்க ஜேனிச்சு சொல்ல போகிறதுல கிலோமீட்டருக்கு எவ்வளோ தந்தாங்க அப்படின்ட்டு ரேப்பில் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாரி பார்த்தா 47 ரூபா கொடுத்தான். ஒரே கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் ட்ராப்பு. 87 ரூபா நம்ம வந்துச்சு அமௌண்ட்டு. அது 47 ரூபா கணக்கு. அது எப்படின்னா கம்மி தான். இப்போ பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் வந்த மக்களே. கிலோமீட்டருக்கு 20 ரூபா தரோம். 413 ரூபா வந்துச்சு மக்களே. மொத்தம் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 413 ரூபா வந்துச்சு. கிலோமீட்டருக்கு 20 ரூபா தரோம். புரியுதுங்களா? கிலோமீட்டருக்கு 20 ரூபா. இதுக்கப்புறம் நான் அமௌண்ட்டு சொல்ல மாட்டேன். கிலோமீட்டர் எவ்வளோ தந்தால் மட்டும் நான் சொல்ல மக்களே. சாரி பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர்லேருந்து வேளச்சேரி வந்தோம். 7 கிலோமீட்ரு. கிலோமீட்டருக்கு வந்தீங்கன்னா 25 ரூபா கொடுத்த மக்களே. பரவாயில்ல, ஓரளவுக்கு இந்த சவாரி பரவாயில்ல. ஃபஸ்ட்டு சவாரி பார்த்தா 42 ரூபா, ரெண்டாவது சவாரி 20 ரூபா தான். இந்த சவாரி பார்த்தா 25 ரூபா கொடுத்துருவாங்க. பரவாயில்ல, பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சவாரி எவ்வளோ கொடுக்குறான்னு பார்க்கலாம். மக்களே இங்கே பாரு, நம்ம நண்பர் தான் ஆட்டோ டிரைவர் பாருங்க. சாவி ஆன் வச்சுட்டு தூக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் திறந்து விட்டு நம்ம பாருங்க தூங்குறாரு கஷ்டப்பட்டு. பாவம், என்ன பண்ணுறது இல்லையா? தூக்கிட்டு ரசந்து பார்த்தா சாயை பார்த்தா அந்த காசு போட்டிலே வச்சு தூக்கிட்டு எல்லாமே செல்லில் எல்லாமே அதில் இருக்குது. என்னன்னு தெரியும். நான் சாயை எடுத்து கொடுத்துட்டேன். அதாவது நிறைய பேர் வந்து நம்ம ஊர்லேருந்து வந்து ஆட்டோவில் தங்கி ஒர்க் பண்ணுறீங்க. அதனால் நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு சாவியை கூட்டி பாக்கில் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஏன்னா 1 ரூபா தொலைஞ்சிடும். அதை கஷ்டப்படுறது நம்ம தான். அதனால தான் அந்த நண்பா, சப்போஸ் நீங்கள் இந்த ஆட்டோக்காரன் வீடியோ பார்த்தாலும் மறக்காமல் இது ஒரு மோட்டிவேஷன் அவேர்னஸ் வீடியோ தான். நீ தப்பாக இதை எடுத்துக்காதீங்க. அவர்கிட்டையும் சொல்லாமல் பார்த்தா ஒரு பாவம் கஷ்டப்பட்டு ரொம்ப தூங்குறாரு. சரி, அதனால் நானும் அப்படியே விட்டுட்டேன். அதான் நண்பா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சேஃப்டியை வச்சுக்கங்க. அதுதான் நான் சொல்லுவேன். நம்ம காசு நம்ம பத்திரமா வச்சுனா தான். ஏன்னா ஒரு ரூபாய் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதி நம்மளுக்கு தான் தெரியும். எனிவே இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ, ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நண்பா. மக்களே இங்கே பாரு, நம்ம நண்பர் தான் ஆட்டோ டிரைவர் பாருங்க. சாவி ஆன் வச்சுட்டு தூக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் திறந்து விட்டு நம்ம பாருங்க தூங்குறாரு கஷ்டப்பட்டு. பாவம், என்ன பண்ணுறது இல்லையா? தூக்கிட்டு ரசந்து பார்த்தா சாயை பார்த்தா அந்த காசு போட்டிலே வச்சு தூக்கிட்டு எல்லாமே செல்லில் எல்லாமே அதில் இருக்குது. என்னன்னு தெரியும். நான் சாயை எடுத்து கொடுத்துட்டேன். அதாவது நிறைய பேர் வந்து நம்ம ஊர்லேருந்து வந்து ஆட்டோவில் தங்கி ஒர்க் பண்ணுறீங்க. அதனால் நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு சாவியை கூட்டி பாக்கில் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஏன்னா 1 ரூபா தொலைஞ்சிடும். அதை கஷ்டப்படுறது நம்ம தான். அதனால தான் அந்த நண்பா, சப்போஸ் நீங்கள் இந்த ஆட்டோக்காரன் வீடியோ பார்த்தாலும் மறக்காமல் இது ஒரு மோட்டிவேஷன் அவேர்னஸ் வீடியோ தான். நீ தப்பாக இதை எடுத்துக்காதீங்க. அவர்கிட்டையும் சொல்லாமல் பார்த்தா ஒரு பாவம் கஷ்டப்பட்டு ரொம்ப தூங்குறாரு. சரி, அதனால் நானும் அப்படியே விட்டுட்டேன். அதான் நண்பா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சேஃப்டியை வச்சுக்கங்க. அதுதான் நான் சொல்லுவேன். நம்ம காசு நம்ம பத்திரமா வச்சுனா தான். ஏன்னா ஒரு ரூபாய் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதி நம்மளுக்கு தான் தெரியும். எனிவே இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ, ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நண்பா. வேளச்சேரியில் பார்த்தீங்கன்னா சவாரி ஒன்றுமே அடிக்கல மக்களே. அதனால் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம திருவான்மூருக்காக கிளம்பிட்டோம் வண்டியை உருட்டிக்கின்னு. அதாவது லாங் சவாரி அடித்தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேளச்சேரியில் உட்கார வச்சுட்டான். திரும்பி நம்ம இங்கே இதுக்கப்புறம் வேலைக்காவது நம்ம அப்படியே திருவான்மூருக்காக போயிடலாம் மக்களே. ஃபஸ்ட்டு சவாரி பார்த்தா 4:30 மணிக்கு எடுத்து முடிச்சிட்டோம். 4:30 மணிலேருந்து அடித்தான் உட்காரல. 4:30 மணிலேருந்து 6 மணிக்கு சவாரி. இப்போ தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சவாரி அடித்தான். அது 5:55 சவாரி அடித்தான். 1.5 மணி நேரமாக சவாரியே இல்லாமல். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி உள்ள தான். எவ்வளோ அமௌண்ட் பார்த்தா 100 சில்லரை வந்துச்சு, 152 லட்சம் வந்துச்சு. இது கிலோமீட்டர் பார்த்தா 37 ரூபா கொடுத்தான். பரவாயில்ல, 4 கிலோமீட்டர் 37 ரூபா கொடுத்தான். பரவாயில்ல. ஆனால் ரொம்ப நேரமாக 1.5 மணி நேரமாக உட்கார வச்சு கொடுத்துக்கலாம். பார்த்தீங்களா? பெரிய சார் கொடுத்தா உட்கார வச்சுறேன். கண்டிப்பாக உட்கார வச்சுறேன். உங்களுக்கு இதெல்லாம் நடந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுவேன். ஹாய் வணக்கம் மக்களே. எனக்கு மட்டும் ஏன் இந்த விதவிதமாக இந்த பைத்தியங்களாம் வந்து சிக்குதுன்னு தெரியும் எனக்கு. காலையிலேயே நான் வந்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி ட்ராப் பண்ணிட்டு அங்கே சவாரி திருவான்மூர் வந்தேன். திருவான்மூர் வந்து தான் புரசாக்கு அடிச்சிச்சு. அந்த வேறு சிக்னல் கட்டில் அப்ளை பண்ணுற மாதிரி கேன்சல் பண்ணுது. வேறு ஏதோ ராணியா ஊர் நாட்டு பொம்பளே என்னன்னு தெரியல, பைத்தியமா என்னன்னு தெரியல. ஐயோ, எங்கம்மா இருக்கேன்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். கரெக்டான அட்ரஸ் சொல்லலாம்.
பஸ் ஸ்டாண்டுன்னாங்க. எந்த பஸ் ஸ்டாண்டு? திருவான்மூர் பஸ் ஸ்டாண்டாங்க. திருவான்மூர் பஸ் ஸ்டாண்டில் 2-3 பஸ் ஸ்டாண்டு ஊர் வந்து, அதாவது திருவான்மூர் வந்து 2-3 இடத்துல பஸ் வந்து நிற்கும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். எந்த தெரியும்? ஏன்னா பஸ் ஸ்டாண்டு தான் இருக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட் வந்து ஊர்லேருந்து வர பஸ்ஸெல்லாம் 2-3 இடத்துல நிற்கும்க்கா. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்துடு அப்படின்னுது. எனக்கு புரியல. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? நீங்கள் வந்துடுனா லொக்கேஷன் தப்பாக போட்டிருக்காங்க. அது வந்து பஸ் ஸ்டாண்டு உள்ளே காட்டுது. நான் எங்கம்மா வருதுன்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீ வந்துருப்பா அப்படின்னு கட் பண்ணிடுச்சு. ஐயோ, இதுக்கு என்னடா மணிகண்டன் காலையில் வந்து சோதனை அப்படின்ட்டு. இந்த எப்படி சொல்கிறது, அந்த மைனா படத்தில் எப்போ வருவீங்க அதேமாரி கேஸ் தான் பொழுது இதுவும். காலையில் பைத்தியம். ஓ அம்மா திரும்பி ஃபோன் பண்ணேன். அம்மா யாருன்னா பக்கத்தில் இருந்தால் கொடுமா, அவங்க கரெக்டாக அட்ரஸ் சொல்லுவாங்க. அப்பா ஃபோன்லாம் யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன், இஷ்டமாக இருந்தா வா என்ன இல்லை வை அப்படின்ட்டு வச்சிச்சு. இது அவங்க வீட்டுக்கார்ட்ட சண்டை போடும்போது ஏன்ட்ட சண்டை போட்டுக்குது. ஐயோ எப்பா இதுக்கப்புறம் நம்ம இது பார்த்து வேலைக்கு ஆகுதுன்ட்டு கேன்சலே பண்ணி தொலைச்சிட்டேன். என்ன சொல்கிறது நான். ஐயோ சம்பவம் நடந்துச்சு, அது வீடியோ போட்டேன் பார்த்தீங்க முன்னாடி வீடியோவில். அதுக்கப்புறம் பார்த்தா திருவான்மூர்லேருந்து பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் வந்துச்சு. எவ்வளோ கிலோமீட்டர்? 6 கிலோமீட்டருக்கு வந்து கிலோமீட்டருக்கு எவ்வளோ கொடுத்தா பார்த்தீங்கன்னா 18 ரூபா கம்மியாகி விட்டது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர்லேருந்து வந்து நம்ம ஆழ்வார்பேட்டை காவேரி ஹாஸ்பிட்டல் வந்தேன். கிலோமீட்டருக்கு எவ்வளோ கொடுத்தா பார்த்தா 25 ரூபா கொடுத்தான். அதுக்கு இதுக்கு பரவாயில்ல. எனவே இப்போ வந்து நம்ம ஆழ்வார்பேட்டை விட்டுட்டு அங்கேருந்து ராயப்பேட்டையாக வந்துட்டோம். மக்களே இன்னும் சவாரி அடிக்கிறேன் இன்றைக்கி. எனவே சவாரி கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. பார்க்கலாம், எனி டைம் பார்க்கலாம் மக்களே. அவ்வளோதான் மக்களே. காலை டியூட்டி முடிச்சு டைம் பார்த்தா 7 ஆகுது. ஏன்டா சீக்கிரம் போகிற மாதிரின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஒய்ஃபுக்கு பார்த்தோன்னா ஸ்கேன் எடுக்க போகிறோம். அதனால் இப்போதைக்கு டியூட்டியை முடித்து விட்ட மக்களே. எப்படியோ ஒரு வழியாக நம்ம நினைத்ததை ஓட்டி விட்டோம். நம்ம மதியத்துக்கு மேலே எப்படி வருவோம்னா என்னன்னு தெரியல. வந்தால் சப்போஸ் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. வரும் தான், கண்டிப்பாக வருவேன். வந்தால் அப்டேட் பண்ணுறேன். எத்தனை மணிக்கு வரும்னு சொல்கிற மக்களே. இப்போ ஸ்கேன் எடுக்க பொறுத்தால கிளம்பிட்ட மக்களே. நாங்கள் என் பொண்ணு ஸ்கேன் எடுக்க வந்தோம். திரும்பி நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. நிலமை ரொம்ப மோசமாகிடுச்சு. வீட்டில் போய் சாப்பிட்டு தூங்க வேண்டிய மக்களே. ஆய் சொல்லாமே ஹாய். மதியத்துக்கு மேலே சாப்பிட்டு கிளம்பிட்ட டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1-4 தான் ஆகுது. எவ்வளோ ஓட்டுறன்னு தெரியல, சவாரி வருமானு தெரியல மக்களே. மதியத்துக்கு மேலே வந்து உட்காந்துட்டோம். 2-3 சவாரி எடுக்கல. கொஞ்ச நேரம் சரி உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாமே ஆகிட்டு. இப்போ தான் ரெஸ்ட் எடுத்தீங்க. அந்த இடம் ரெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா டீ நகர் அடிக்கிறான். எத்தனை பாருங்கள், 7-8 கிலோமீட்டர் 124 ரூபா அடிக்கிறான். அந்த மாதிரி அடிச்சா போக முடியுமா? அந்த மாதிரி தான் அடிக்கிறான். அதனால் மைண்டே மாறிடுச்சு. அதான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். நல்ல சவாரி அடிக்கிறான்னு பார்க்கலான்னு தான் உட்காந்துட்டேன் மக்களே. சப்போஸ் ஃபேஸ்புக்கில் எதனா வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ தெரியும்னா மணிப்பூர் நீங்கள் யூடியூப்பில் இருக்குது. அது வந்து கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்கிறேன். ஹாய் வணக்கம் மக்களே. லாஸ்ட்டு பார்த்து நம்ம அண்ணா நகரில் வந்தோம். எங்கேன்னு பார்த்தா ராயப்பேட்டை பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் தான். வந்துட்டு ட்ராப் பண்ணிவிட்டேன். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா காசு அனுப்பிட்டு ஸ்கேனர் தான் எடுத்துகிட்டு அனுப்பிட்டேன்ட்டார். ஆனால் காசு வரலை எனக்கு. நான் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன், காசு வரலை. அவர் பார்த்தீங்கன்னா போயிட்டார், உள்ளே போயிட்டார். பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் உள்ளே போயிட்டார். நான் ரிட்டர்ன் கால் பண்ண அவர் நம்பர் தான் இருந்துச்சு. நான் ராயப்பேட்டை ஆப் இல்லை, ஆப் நம்பர் வரல, அவர் நம்பர் தான் இருந்துச்சு. ஃபோன் பண்ணேன். தப்பாக நினச்சிக்காது, எனக்கு காசு வரலாம் அப்படின்னு. இல்லைப்பா நீ தப்பாக நினச்சிக்காதுப்பா, ஃபோன் வந்துச்சு அதனால தான் காசு போகலைப்பா, நானே வெளியே வரேன்ட்டு வெளியே வந்து அவர் காசு அனுப்பிச்சி விட்டு 170 ரூபா நம்ம ஃபஸ்ட்டு அனுப்பினாரு. அடுத்து பார்த்தா 200 அனுப்பிச்சி விட்டு சாரிப்பா தப்பாக நினச்சிக்காதுன்ட்டு போகிறாரு. இந்த மனசு இருக்குது பாரு. இன்னும் நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது. அண்ணா நகர்லேருந்து வந்தோம். அண்ணா நகர்லேருந்து கிலோமீட்டருக்கு 20 ரூபாய்க்கு வந்தோம். அப்புறம் ராயப்பேட்டை லாஸ்ட்டாக வந்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்க. ராயப்பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி நம்ம ட்ரிபிளிக்கு வந்தோம். அது கிலோமீட்டர் 25 ரூபாய்க்கு வந்தோம். பரவாயில்ல, ட்ரிபிளிக்கு வந்து நின்றுட்டுருக்கேன். சவாரி அடிக்கிறான். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சவாரி அடிக்க மாட்டான். நாங்களும் அங்கே தான் அடிக்கிறான். பார்க்கலாம். மதியம் என்ன சாப்பிட்டாலும் சரி, வண்டி மதியத்துக்கு மேலே வண்டி எடுக்கும்போது செம பசி எடுத்துது. அப்போ தான் பசி வந்து எடுத்துருங்களா ஓரமாக உட்காந்து பசி சாப்பிட்ற பசி ஓவர் அடிச்சு மக்கள். அவ்வளோதான். 2 பஜ்ஜி உள்ளே விட்டுருக்குறேன். பஜ்ஜி சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க அதிகமாக மறக்காமல். அவ்வளோதான் மக்களே. டைம் பார்த்து 5 மணி ஆகிவிட்டது. நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இதுக்கப்புறம்லாம் ஒருத்தம் வேலைக்கு ஆகாது. நான் வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்கா, அதனால் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். சப்போஸ் ஃபேஸ்புக்கிலேருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, என்னோடய ஏர்னிங்ஸ் நீங்கள் தெரிஞ்சோம்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் இருக்குது. மறக்காமல் அது சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ்னு கமெண்ட் பண்ணாலே நான் சொல்கிறேன் மக்களே. அப்புறம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு தெரிஞ்சு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தான் போச்சு. இன்றைக்கி நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல. இன்றைக்கி நாள் நல்லா போச்சு, அவ்வளோதான். நாளைக்கு எப்படி நடக்கும்னு தெரியல மக்களே. எனவே மீண்டும் நாளைக்கு துணியில் மக்கள். வரைக்கும் நன்றி, வணக்கம்.